ஐஎஸ்கே ஃபேமிலி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஆக்டர் உன்னி முகுந்தன் அதாவது ஒரு மலையாள படத்தோட ஹீரோ நடித்து ரீசெண்டாக தேட்டரில் வெளிவந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு பயங்கரமான ஆக்ஷன் வயலன்ஸ் திரைப்படம் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாஸ் மோஸ்ட் வயலண்ட் மூவினா அது இந்த மார்க்கோ மட்டும்தாங்க. வயலன்ஸ் எதுக்குடா இந்த அளவுக்கு வயலன்ஸாக எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த நெஞ்சை கிழிச்சு இதயத்தை வெளியே எடுத்து வா பயங்கரமான ஒரு திரைப்படம். ஆனால் எனக்கு இந்த படம் ஏன் இந்த அளவுக்கு வயலன்ஸாக கொண்டு போயிருக்காங்க? மலையாள படம் தானே இது, நம்ம எதனா என்ன ஹாலிவுட் படம் பார்க்குறோமா அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. மேக்கிங் அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு பயங்கரமான ஸ்டாண்டர்டில் இருந்தது. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. தியேட்டரில் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக இந்த மார்க்கோ திரைப்படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. சரி, இந்த திரைப்படம் வெளிவந்து வேர்ல்டு வைடு 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு எல்லாமே பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக இந்த படத்தை தமிழ் டப் பண்ணி தேட்டரில் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டிலுமே இந்த படம் ரொம்ப சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த படம் டிஜிட்டலாக எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிட்டே சேல் ஆகலை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். பல பேர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் இன்றைக்கி வரப்போகுது, நாளைக்கு வரப்போகுது, ப்ரைமில் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ப்ரொடக்ஷன் தரப்பில் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இந்த படம் இன்னும் எந்த ஒரு ஓடிடிக்கிட்டே சைன் ஆகலை, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அதாவது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், வதந்திகளை நம்பாதீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திரைப்படம் இன்னும் எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்கிட்டையும் சைன் ஆகலை. சைன் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைனாக்கா ஹாட்ஸ்டார் தான் வாங்கும் போல் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் தமிழப்புடு, அதாவது இந்தி மலையாளம் வந்துருச்சு, ஆனால் தமிழப்புடு எப்போ அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவுமே இருக்குது, நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஆக மொத்தம் அஃபிஷியலாக இந்த திரைப்படம் மார்க்கோ எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்கிட்டையும் சைன் ஆகலை, அதாவது அக்ரிமெண்ட் சைன் ஆகலை. இன்னும் எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மும் இந்த படத்தை வாங்கலை. வெயிட் பண்ணுங்கள் யார் தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்.